ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோடி சின்ன ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போது ஹூக்கனை எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி த்ரெட்டில் எப்படி ஐ கட்டுறது, அப்புறம் வீப்பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த சில்வர் ஹூக்கனை எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது 2 டைப்பில் வைக்கலாம். ஒன்று கையூசி வச்சு கையில் தைக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்போ நான் வந்து இது மிஷினில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும், ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாகலாம் பண்ணக்கூடாது. பவர் படல் பண்ணிலாம் பண்ணிங்கன்னா மெஷின் ஸ்பீடாக போகும். அப்போது நீடில் பிரேக் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த பட்டன் யூஸ் பண்ணி, நான் வந்து நம்பர் 2ல் வச்சு பண்ணேன். அது ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. பட் நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லாட்டி ஊசி உடஞ்சிரும். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது பட் வைக்கிறதுக்கு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்குது, மிஷினில் வைக்கிறது ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்குது. இது நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ கேட்குறாங்க, த்ரெட் லை கட்டி கேட்குறாங்க, இல்லைனா இந்த மாதிரி சில்வர் ஹூக்கனை வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.